ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் HTML. இதை நாம் க்ரோம் வெப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதில் நான் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கே இது டிஸ்பிளே ஆகுது. இதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட இந்த க்ரோம் ப்ரௌசரில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த கூகுள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி CSS, ஜாவாஸ்கிரிப்ட், அடுத்து HTML லேஅவுட் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போ ஒருவேளை நமக்கு அந்த CSS இல்லைன்னா ஜாவாஸ்கிரிப்டை இந்த வெப்சைட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீசனுக்காக நம்ம இந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன். இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் இப்போது CSS ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ப்ரௌசர் டேபை ரீஃப்ரெஷ் பண்ணணும். பார்த்தீங்களா, இப்போது நம்மளோட இந்த வெப்சைட்டில் இருந்து CSS டோட்டலாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரிமூவ் பண்ணனாலும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆஃப் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணோம்னா ஜாவாஸ்கிரிப்டும் ரிமூவ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்களா ஜாவாஸ்கிரிப்ட் வாஸ் பிளாக்ட் ஆன் திஸ் பேஜ், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இதில் இமேஜஸ், குக்கீஸ், பாப்அப்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஆனும் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிசேபிள் HTMLனு ஒரு யூஸ்ஃபுல்லான க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை.